கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு கூட ஃப்ளவர்ஸை வச்சு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்க மாதிரி எதாவது டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாழலையை உங்ககிட்ட இருக்க ஃப்ளவர்ஸை விட கொஞ்சம் பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளவர்ஸ்ன்னு பார்த்தா எந்த ஃப்ளவர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் செவ்வந்தி பூ எடுத்துக்கிட்டு, ஏன்னா டேரெக்டாக லீஃபில் இன்சைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால். அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வாழை இலையில் சென்டரில் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒரு பிளேட்டில் விளக்கோட அடிப்பகுதி சைஸுக்கு ஒரு குட்டி கப்பை குப்பரை கமுத்தி வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க, பிளேட் நிறையா. நெக்ஸ்ட்டு தீபத்துக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு விளக்கோட தலைப்பகுதியில், அதாவது பேக் சைடில் ஃப்ளவர் அட்டாச் பண்ணுறதுக்காக டபுள் சைடு டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக் சைடில் கொஞ்சம் பெருசாகவே ஒட்டிக்கோங்க, அப்போ தான் ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும், விழுகாமல். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட மிச்சம் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் உதிரியாக எடுத்து தண்ணிக்குள்ளே கேப் இல்லாமல் ஃபுல்லாக தூவி விட்டுருங்க, அப்போயே பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஃபைனலாக நீங்கள் வாழையில கூட ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கேப் இல்லாமல் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா லுக்கு கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நிறையா பேர் வீட்டில் 3 நாள் தொடர்ந்து தீபம் போடுறவங்களா இருப்பீங்க. அதாவது பரணி தீபம், கார்த்திகை தீபம், பஞ்சராத்திர தீபம்னு 3 நாள் தொடர்ந்து தீபம் போடுறவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 நாளுக்கு மேலேயுமே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ.